உங்க 3 கோடி பணம் இன்னைக்கு குப்பையாச்சுன்னு சொன்னா நம்ப முடியுதா? ஆனா அதுதான் உண்மை. மக்கள் வரி பணத்தினால உருவான ஒரு இடம் இன்னைக்கு எப்படி இருக்குன்னு நீங்களே வந்து பாருங்க. இதுதான் திருவண்ணாமலை சயின்ஸ் பார்க். ஒரு கலெக்டரோட கனவு இது. 2020ல கலெக்டர் கந்தசாமி ஐஏஎஸ் முயற்சினால உருவாக்கின இடம் தான் இந்த பார்க். ஒரு நார்மல் பார்க் இல்ல. குழந்தைங்க விளையாடிட்டே சயின்ஸை கத்துக்கிற மாதிரி ரொம்ப நல்லா டிசைன் பண்ணியிருந்தாங்க. டிஎன்ஏ மாடல் விளையாடிட்டே பிசிக்ஸ் கான்செப்ட்ஸை புரிஞ்சுக்கிற மாதிரி இன்டராக்டிவ் கேம்ஸ், சயின்ஸை சுலபமாக புரிஞ்சுக்கிற நிறைய இன்ட்ரெஸ்டிங் மாடல் எக்யூப்மெண்ட் இங்கே இருந்துச்சு. அப்போ இது திருவண்ணாமலையோட பெருமையாக இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு இந்த பார்க்கோட நிலைமை பல சயின்ஸ் எக்யூப்மெண்ட் டேமேஜ் ஆயிடுச்சு. குழந்தைங்க விளையாட வச்சிருந்த பிளேயிங் ஏரியா எக்யூப்மெண்ட்ஸ் டோட்டலி டேமேஜ். இந்த லைட்ஸை பாருங்கள், மேக்ஸிமம் லைட்ஸ் உடஞ்சி தொங்கிட்டு இருக்கு. எப்போ யார் மேலே விழுன்ற நிலமை தான் இருக்குது. வாக்கிங் பார்ட்ஸ் டோட்டலி உடஞ்சி போய் கிடக்குது. லைட்ஸ் இல்லை, சேஃப்டி இல்லை. ஆனால் தினமும் பல குழந்தைங்க இங்கே விளையாடிட்டு தான் இருக்காங்க. இன்னைக்கு இதுதான் இந்த சயின்ஸ் பார்க்கோட நிலைமை. எனக்கு ஒரு விஷயம் புரியல. புதுசா ஸ்டாலின் பார்க் திறந்தோடனே இந்த பழைய பார்க்கோட மெயின்டெனன்ஸை நீங்க மறந்துடுவீங்களா? கலெக்டர் மேடம், நீங்க ரொம்ப தூரம்லாம் போக தேவையில்ல. உங்க கலெக்டர் ஆஃபீஸ் ஆப்போசிட்லேயே தான் இந்த பார்க் லொக்கேட் ஆயிருக்கு. மறுபடியும் குழந்தைங்க வந்து விளையாடுற இடமா, சயின்ஸை கத்துக்கிற இடமா, திருவண்ணாமலையோட பெருமையா இந்த பார்க்கை மாத்தி காட்டுங்க. ஒரு கலெக்டரோட கனவு, பல மக்களோட வரி பணத்தை வீணாக்கிடாதீங்க. அண்ட் நான் ஒருத்தர் சொல்றதுனால கலெக்டர் மேடம் வந்துருவாங்களான்னு கேட்டா கண்டிப்பா வரமாட்டாங்க. வீடியோ பாக்குற நீங்க மறக்காம கலெக்டர் மேடம் வந்து பாக்குற வரைக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மறுபடியும் இந்த பார்க் பழைய நிலைமைக்கு திரும்பணும் தான் திருவண்ணாமலை மக்களோட ஆசை. நாங்க மீண்டும் சந்தோஷமா விளையாட காத்துக்கிட்டு இருக்கோம். Please share this video. Let it reach the collector madam. These children deserve better. We will definitely look into this matter. Act now and share.